Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லஹ்வுல் முபாஹ், அனுமதிக்கப்பட்ட பொழுதுபோக்கு அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலையில் பொழுதுபோக்கு என்பது எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிறார்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அவர்களுக்கு எது தேவைப்படுகிறதோ, எது அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பொழுதுபோக்கை நோக்கி ஒவ்வொருவரும் அதற்காக நேரத்தை ஒதுக்கி அதற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கி நாம் சர்வசாதாரணமாக பார்க்குறோம். அப்போ பொழுதுபோக்கு என்பது தேவைதானா, அதில் என்ன தடுக்கப்பட்டிருக்கிறது, எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொழுதுபோக்கை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருக்கும் தேவைதான். அந்த பொழுதுபோக்கு நல்ல வழியில் இருக்குமே ஆனால் ஆரோக்கியமான ஆகுமான அந்த பொழுதுபோக்குகளை பொறுத்தவரையில் மனிதனுக்கு தன்னம்பிக்கையையும் மனிதனுக்கு அறிவையும் மனதுக்கு புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வாழக்கூடிய கால சூழ்நிலையில் மனிதனுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடியதாக இது இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யணும், சர்வசாதாரணமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ சிலருக்கு இந்த பொழுதுபோக்கு என்பது ஆளுக்கு தகுந்தால் போல் மாறுபடுகிறது. சிலருக்கு அவர்கள் செய்யக்கூடிய நடைபயிற்சி, அவர்கள் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய அந்த திறன், பத்திரிகைகள் படிக்கிறது, நடக்கிறது, வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, இப்படி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் என்பது இன்றைக்கி நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி காலங்கள் மாற மாற பொழுதுபோக்குகள் என்பது எந்தளவுக்கு ஆரோக்கியமானதாக இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு மாறி நவீன காலத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் சமூகத்திலே பரவலாக வந்த பொழுது இந்த பொழுதுபோக்குகள் என்பது ஆரோக்கியமற்றதாக மனித சமூகத்தை சீரழிவில் கொண்டு தள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பொழுதுபோக்குகளை பொறுத்தவரையில் எதெல்லாம் மார்க்கத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்கும் தொழுகுவதற்கும் தடையாக இருக்கிறதோ அந்த எல்லா பொழுதுபோக்குகளும் ஹராமானது தான். அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்திலே சரியான முறையிலே தொழுகையை நிறைவேற்றாமல் அல்லது அல்லாஹுடைய வணக்கங்களிலோ வழிபாடுகளிலோ உங்களை கவனத்தை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இருக்குமே ஆனால் அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் எந்த பொழுதுபோக்குகளாக இருந்தாலும் அது தடை செய்யப்படக்கூடிய ஒன்று தான், தடை செய்யப்பட்டது தான்.
அதனால தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும். நல்ல அடியார்களை பற்றி, நபிமார்களை பற்றி அல்லாஹ் செய்திகளை சொல்லிவிட்டு சில சமூகத்தை பற்றி சொல்கிறான். இவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அதாஉ ஸலா, அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள். ஒத்தபவு ஷஹவா, மன இச்சைகளை பின்பற்றுவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவர்கள் மிகப்பெரிய கேட்டையே சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொழுகைங்கிறது அந்த நேரத்தில் தொழுகப்படக்கூடிய வணக்கங்களில் முக்கியமான ஒரு வணக்கம் என்பது முஸ்லிம்களை எல்லோருக்கும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான அந்த தொழுகையையே கெடுக்கக்கூடிய இன்றைக்கு பல பொழுதுபோக்குகள், இன்றைக்கு என்டர்டைன்மெண்ட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது தடுக்கப்படக்கூடிய, இது ஹராமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை தான் நல்லா திருமறையில் சொல்லுகின்ற பொழுது இவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், இவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள். அப்போ இந்த தொழுகையை வீணடிப்பதற்கு காரணமாக எது இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பொழுதுபோக்குகள், டைம் பாஸ். எதெல்லாம் டைம் பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அதுவெல்லாம் இவருடைய தொழுகையை வழிகெடுக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லி காமிக்கிறான். வைதா ராவு திஜாரத்தன் அவு லஹ்வனன் ஃபத்து இலைஹா வ தரகூக காயிமா குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. ஒரு காலகட்டம் இருந்தது, சஹாபாக்கள் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் தொழுகை நடைபெறுகின்ற பொழுது, ஜும்மாவுடைய தொழுகை, மற்ற தொழுகை இல்லை, ஜும்மாவுடைய தொழுகை வருகின்ற பொழுது கூட அவர்கள் விளையாட்டை பார்த்து விட்டால், வீணான ஒன்றை பார்த்து விட்டால் உங்களை அப்படியே விட்டுவிட்டு அதை நோக்கி என்ன செய்வாங்க, போய்விடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த விளையாட்டை விட, இந்த பொழுதுபோக்கை விட, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வியாபாரத்தை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ பொழுதுபோக்கை நோக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தொழுகையை கூட விட்டுவிட்டு ஜும்மாவை கூட அதில் கூட கவனம் செலுத்தாமல் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த பொழுதுபோக்குகள் அப்படிங்கிறதை பொறுத்தவரையில் அந்த பொழுதுபோக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மனைவிகளோடு பிள்ளைகளோடு நாம் அதற்கான நேரத்தை கொடுக்குறோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். எப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹந்தலா அல் அசதி என்று சொல்லக்கூடிய, உசைதி என்று சொல்லக்கூடிய சஹாபி, ஹந்தலா என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை எழுதக்கூடிய பொறுப்புகளில் பணி வகித்த ஒரு சஹாபி தான் இந்த ஹந்தலா. ஒரு நாள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த ஹந்தலா பார்க்கிறார்கள். அப்போ கேட்குறாங்க, ஹந்தலாவே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று அவங்களை விசாரிக்கிறாங்க. அப்போ ஹந்தலா சொன்னார்கள், நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று இவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், ஹந்தலாவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க என்று ஒரு சஹாபி அவரை பார்த்து இன்னொரு சஹாபி சொன்னாங்க. அப்போது ஹந்தலா சொன்னாங்க, அபூபக்கரே, நான் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா ஹத்தா கஅன்னா ராய ஐன், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதனை செய்கிறார்கள், பல்வேறு உபதேசங்களை செய்கின்றார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது நரகத்தை பற்றி சொல்கிறாங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் சொல்கின்ற பொழுது நாம் கண் முன்னால் அதை பார்ப்பதை போன்று இருக்கிறது. நரகத்தை பற்றி சொல்கின்ற போது அந்த நரகத்தினுடைய அச்சம் வருகிறது. அந்த சொர்க்கத்தை பற்றி அவர்கள் சொல்கின்ற போது சொர்க்கத்துக்குள் செல்ல வேண்டும்ங்கிற ஆசையும் ஆர்வமும் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுகள் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையை முடித்துவிட்டு நம்முடைய வீட்டுக்கு சென்று நம்முடைய பிள்ளைகளோடு மனைவிகளோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை மறந்து விடுகிறோம். அப்போ இந்த மாதிரியான எண்ணத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கும்போது உணர்வுகள் ஏற்படுகிறது. வீட்டுக்கு போய் மனைவி மக்களோடு இன்பமாக சுகமாக சிரித்து பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இதையெல்லாம் நம்ம நிறைய மறந்து விடுகின்றோமே, அப்படியானால் நாம் முனாஃபிக் தானே. இந்த உணர்வுகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லையே என்று நினைத்து சொல்கிறாங்க.
அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, அப்படியானால் இதை போன்ற உணர்வு தான் எனக்கும் ஏற்படுகிறது. ஹந்தலாவை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு ஏற்படுறதை போல தான் எனக்கு ஏற்படுது, வாங்க நாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் இதற்கான தீர்வுகளை கேட்போம் என்று ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த உடனே இதே வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறார், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான், நாஃபக ஹந்தலா. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி உன்னை சொல்லிக் கொள்கிறீர் என்று கேட்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு என்ன பதில் சொன்னார்களோ அதையே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தையும் என்ன செய்கிறாங்க, ஹந்தலா சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் கேட்டுவிட்டு அமைதியாக கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இன் லவ் ததூமூன அலா மா தகூனூன இந்தி வஃபி ذிக்ரி லஸாஃபஹத்ஹுமுல் மலாயிகா அலா ஃபுர்ஷிக்கும் வஃபி துர்கிக்கும். ஹந்தலாவே, இந்த நிலை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உரையை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி கேட்கும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுகளும், அதே அந்த உணர்வுகள் தன்னுடைய வீட்டுக்கு சென்று மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது ஏற்படாத அந்த உணர்வுகளும் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படுமே ஆனால், இதே நிலையில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களை வானவர்கள் நீங்கள் செல்லக்கூடிய வழியிலும் நீங்கள் படுத்திருக்கக்கூடிய உங்களுடைய படுக்கையிலும் வந்து முசாஃபஹா செய்வார்கள். எனவே நீங்கள் முனாஃபிக்குகள் அல்ல. யா ஹந்தலா சாஅத்தும் வசாஆ, ஹந்தலாவே உங்களுடைய உணர்வுகளை பொறுத்தவரை இப்படி தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஈமானுடைய வலிமை இருக்கும், மார்க்கத்தினுடைய பிடிப்பு இருக்கும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும், நரகத்தினுடைய தண்டனை பயம் இருக்கும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும்ங்கிற ஆசை இருக்கும். இது ஒரு நேரம். அதே நேரத்தில் வெளியே செல்கின்ற பொழுது, அதற்கான சூழல்கள் உருவாகுகின்ற பொழுது, சிரித்து பேசுகின்ற பொழுது அப்போ உணர்வுகள் மாறும். அப்போ அதனால் நீங்கள் யார் முனாஃபிக்கள் அல்ல. இந்த மாதிரியான நிலையில் நீங்கள் இருக்கின்ற பொழுது வானவர்கள் உங்களை முசாஃபஹா செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீமில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பொழுதுபோக்கிற்கு இஸ்லாம் எதிரானதல்ல. பொழுதுபோக்கே கொண்டாடக்கூடாது, சிரித்து பேசக்கூடாது, 4 பேர் இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த பொழுதுபோக்கிற்கு விளையாட்டிற்கு சில விதிகளை தடைகளை இஸ்லாம் சொல்கிறது. அந்த தடைகளை மீறி நாம் செல்கின்ற போதுதான் அது தடை செய்யப்பட்ட ஒன்று. இல்லை என்று சொன்னால் அந்த மாதிரியான பொழுதுபோக்கிற்கு மார்க்கத்தில் தடை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாதிரியான பொழுதுபோக்கிற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சமூகத்தில் இல்லாத ஒன்று, இந்த சுன்னத்துகள் மறக்கடிக்கப்பட்ட ஒன்று, மறந்துவிட்ட ஒரு சுன்னத்து தான் இது. ஈதுடைய தினங்களிலே, பெருநாள் தினங்களிலே மக்கள் ஒன்று கூடி என்ன செய்யலாம், தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளலாம். புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். ஐஷா அம்மா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுடைய நாளிலே என்னை மறைத்து கொண்டு என்னுடைய வீட்டு வாசலிலே நிற்பார்கள். என்னை மறைத்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கணவருக்கு பின்னால் நான் நின்று கொண்டிருப்பேன். அலா பாபி ஹுஜ்ரதி ஒல் ஹபஷா யலஅபூன ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய வாயில்களிலே வெளியிலே அபிசீனிய சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மறைத்து கொண்டு நிற்பார்கள், நான் அந்த விளையாட்டை கண்டு ரசிப்பேன் என்று ஆயிஷா அம்மா சொல்லக்கூடிய ஹதீஸாக பார்க்குறோம். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருநாள் தினத்தில் புத்தாடை உடுப்பதும் பிரியாணி போட்டு சாப்பிடுவதும் பள்ளிவாசலில் தொழுகிறது மாத்திரம் அல்ல, இந்த மாதிரியான விளையாட்டு பொழுதுபோக்குகளை அந்த ஈதுடைய தினத்தில் வைத்துக்கொள்வது ஒரு சுன்னா. இன்றைக்கி வேறு மதங்களிலே உண்டு. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், எத்தனையோ பண்டிகைகள் உண்டு. அந்த மாதிரியான பண்டிகைகள் எல்லாம் இன்றைக்கு இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. விளையாட்டு போட்டி பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, சிறார்களுக்கு, முதியவர்களுக்கெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் ஈதுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சுன்னத்து இன்றைக்கு பல ஊர்களிலும் மறக்கடிக்கப்பட்டாக ஒன்றாக மாறிவிட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஈதுடைய தினத்தில் இந்த மாதிரியான பொழுதுபோக்குகளை செய்வதற்கு அனுமதி உண்டு. அதே போல் முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 சிறுமிகள் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கொட்டு தஃப்னு சொல்லுவாங்களே, அந்த கொட்டை அடித்து கொண்டு இருக்கிறார்கள். பாடலை பாடிக்கொண்டு அந்த கொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஓரமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆடையை போர்த்தி கொண்டு, போர்வை போர்த்தி கொண்டு ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிறுமிகள் வந்து என்ன செய்கிறாங்க, பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். உடனே அந்த சிறுமிகளை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தம் போடுறாங்க, கண்டிக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கி கொண்டிருக்கிறார், இப்படி பாட்டை படிச்சுட்டு இருக்கிறீங்க, கொட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க, இது சரியில்லை என்று சொல்லி அந்த சிறுமிகளை கண்டிக்கின்றார்கள். உடனே இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, திரையை விலக்கி போர்வை விலக்கி கொண்டு சொன்னாங்க, தஹுமா யா அபூபக்கர் ஃபஇன்னஹா ஐயாமு ஈதின். அபூபக்கரே, அந்த இரு சிறுமிகளையும் விரட்டாதீர்கள், விட்டுவிடுங்கள். பெருநாள் தினத்திலே அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், எனவே நீங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ பெருநாள் தினத்தில் இந்த மாதிரியான பொழுதுபோக்குகளை நடத்துவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், ஆயுத பயிற்சிகள் செய்வது. இந்த மாதிரியாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்குறோம். கடை வீதிக்கு போகிறாங்க. அந்த கடை வீதியில் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருமே ஈட்டிகளை வைத்து பயிற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருமு பனி இஸ்மாயில், பனு இஸ்மாயிலின் மக்களை நீங்கள் எரியுங்கள். ஃபஇன்ன அபாக்கும் கான ராமியா, உங்களுடைய தந்தர் இஸ்மாயிலும் ஈட்டி எறியக்கூடியவராக இருந்திருக்கிறார், பயிற்சி செய்திருக்கிறாரு, நீங்களும் அதை செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இந்த இரு சாரார், அப்போ 2 டீம் இருக்குது, 2 டீம் அவத்து விளையாடுறாங்க, ஈட்டி எய்து கொண்டு, அது ஒரு பயிற்சி விளையாட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 டீமில் நான் ஒரு அணியில் என்ன செய்கிறேன், சேர்ந்து கொண்டு விளையாடுகிறேன் என்று சொன்ன உடனே எதிர் அணியினர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. எதிரணியினர் என்ன செய்தாங்க, சைலண்ட் ஆகி, இந்த விளையாட்டு நமக்கு சரி வராது. ஆப்போசிட் இல்லை, யார் நிற்கிறார், ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எதிர்த்து நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்னு பின்வாங்கினோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் பின்வாங்குகின்றீர்கள் அப்படிங்கும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எதிர்த்தால நிற்கிறீங்க, நாங்கள் எப்படி விளையாடுவது அப்படிங்கும்போது அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு சொன்னார்கள், இருமு வஅன மஅக்கும் குல்லுக்கும், இந்த விளையாட்டை ஆரம்பிங்க, நான் 2 டீம்லையும் சேர்ந்துக்கிறேன், உங்கள்கிட்டே நிற்கிறேன், அவங்கள்ட்டே கொஞ்சம் 2 என்ன செய்கிறேன், விளையாடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் ஒரு உடல் ரீதியான பொழுதுபோக்கு. என்னைக்கு டிவியும், என்னைக்கு மொபைலும், என்னைக்கு இணையதளங்களும் வந்ததோ அத்தோடு இன்றைக்கி என்னதுங்க, பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு பொழுதுபோக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லேயும் சரி, நகரங்களிலும் சரி, இரவு நேரத்தில் விளையாடுவார்கள், பகல் நேரத்தில் விளையாடுவார்கள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்களில் விளையாடுவார்கள். இன்றைக்கி பாருங்கள், கிராமமே செத்து போன ஊடுமாய் கிடக்கு, கபர்ஸ்தான் மாதிரி தான் கிடக்கு கிராமங்களே. எந்த பிள்ளையும் வெளியே வர்றதில்லை, எந்த பிள்ளையும் என்னதுங்க, அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதில்ல. அதனால தான் ஸ்கூலில் என்ன செய்கிறான், கொடுக்குறான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறைந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் இணையதளங்களிலும் மொபைலிலையும் டிவியிலையும் எல்லாம் மூழ்கி போன காரணத்தினால இந்த வாசலை விளையாட்டு, வெளியில் போய் விளையாடு, 4 பிள்ளைகளோடு சேர்ந்து இருங்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு பேசவே பரமனுக்கு ஊமையாக போயிட்டான், பாபா பாபாங்கிறான். ஊமையாயிட்டான் நிறைய பிள்ளைகள். இங்கே நான் சொல்லலை, இங்கேயும் இருக்குது. ஊர்லையும் இந்த குறைபாடுகள் இருந்து மருத்துவர்களை அணுகி அதற்கான பயிற்சிகளையும் அதற்கான அந்த சிகிச்சையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஊர் போயிட்டு இருக்குதுங்க. யோசித்து பாருங்கள். நீங்கள் இதை தடுத்ததுனால தான் பள்ளிவாசலில் ஆட ஆரம்பிச்சிட்டான். எந்த பள்ளியிலே ஒழுக்கமாக அமைதியாக இருந்து தொழுக வேண்டுமோ, வணக்கம் செய்ய வேண்டுமோ, அந்த பள்ளியில் உட்காந்து இன்றைக்கி பல வீடியோக்களை பார்க்குறான், டான்ஸ் ஆடுறான். ஏன்? அவனை நீங்கள் வெளியே விளையாட விடலை. மதரசாக்களில் சென்று மார்க்க கல்வியை கற்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்களில் எல்லா சேட்டையும் பண்ணுறான், எல்லா குசுப்பும் பண்ணுறான். ஏன் தெரியுமா? அவன் தெருவில் விளையாட விடாமல் நீங்கள் தடுத்த காரணத்தினால், அதை ஒன்று மறைச்ச காரணத்தினால, அதை மறந்த காரணத்தினால அது எல்லாம் இன்றைக்கி வேறு இடங்களிலே விளையாடக்கூடிய காட்சிகளாக இன்றைக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே அந்த மக்களுக்கு என்ன செய்தாங்க, வீட்டில் முடங்கி கிடக்காதீர்கள், வெளியே என்ன செய்ய, இந்த மாதிரியான அனுமதிக்கப்பட்ட இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஆர்வமூட்டினார்கள் என்ற செய்தியும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் அதிகமாக கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல விஷயங்களில் நல்ல பொழுதுபோக்கு, நல்ல, ஏன்னா இன்றைக்கி என்ன வேணும் பிள்ளைங்களுக்கு, நல்ல பைக் வாங்கி கொடுக்கணும், நல்ல சிசி. இப்போ வந்திருக்கு பிஎம்டபிள்யூவோ இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே என்ன செய்யணும், புதுசாக இறக்கியாச்சு. காசு ரொம்ப கம்மி தான், ஒரே ஒரு 50 லட்சம் தான், ரொம்ப கம்மி தான். உள்ளே இறக்கி கொண்டு இன்றைக்கி எத்தனை பேர் இன்னும் சாவ போகிறானோ தெரில. ஏன்னா இன்றைக்கி அதான் நடக்குது.
வீலிங்கில் போய் 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 அனுதினமும் பாருங்கள் இளைஞர்களுடைய விபத்துகளும் மரணங்களும் இன்றைக்கி பெருகி கொண்டே இருக்கிறது சமூகத்தில். காரணம் என்ன? எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறான். எது அனுமதிக்கப்பட்டதோ, எது 4 பிள்ளைகளுக்கு மேலே சேர்ந்து விளையாடுறது, பயிற்சிகளை வளர்த்து கொள்வது, உடல் திறனை வளர்த்து கொள்வது, உடல் வலிமையை வளர்த்து கொள்வது, இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இதை நோக்கி இன்றைக்கி இருங்க இளைஞர் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து அமர்வதற்கு நேரம் கொடுத்துருக்குறாங்க. புகாரியில் முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, குன்த துஜாலிசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோடு நீங்கள் சேர்ந்து இருந்திருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவ்வளோ வணங்குவாங்க, இவ்வளோ தொழுகுவாங்க, இதற்கு இவ்வளோ நேரம் எடுப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் படிக்க படிக்க நம்ம என்ன நினைக்கிறோம், ரசூலுல்லாஹ் வந்து சமூகத்தை விட்டு விலகி இருப்பார், மக்களோடு சேர்ந்து இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு, கேட்குறாங்க. அப்போது அந்த சஹாபி சொல்கிறாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் நினைச்சிருக்கிறேன், அதிகமாக உட்கார்ந்துருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் சுபுஹ் தொழுவாங்க பாருங்கள், அந்த சுபுஹ் தொழுது விட்டு அப்படியே இருப்பார்கள். எதுவரை? சூரியன் உதயமாகின்ற வரை பள்ளியிலே என்ன செய்வாங்க இருந்து அவர்கள் வகானு யதஹத்தஸூன ஃபயஅஹுதுன ஃபி அம்ரில் ஜாஹிலியத்தி ஃபயதஹகுன வயதபஸ்ஸம். ஜாஹிலியா காலத்தில் நடந்திருக்குமே சில விஷயங்கள், ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தான் மார்க்கம் அவர்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி நடக்கணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்போ ஜாஹிலியா காலத்தில் எல்லா காரியத்தையும் செய்திருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலையோ. அதை போய் என்ன செய்வாங்க அப்படின்னா சுபுஹ் தொழுதுட்டு பேசுவாங்களாம், இவர் ஜாஹிலியா காலத்தில் எப்படிலாம் நடந்து கொண்டார், இவர் என்ன செய்தார், இவர் என்ன காரியத்தை செய்தார் என்று எல்லோரும் ரசூலுல்லாவோடு சேர்ந்து நினைச்சுவாங்க, பேசுவார்கள், சிரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புன்சிரிப்பு சிரிப்பார்கள் அப்படிங்கிற ஹதீஸை முஸ்லீமில் பார்க்குறோம். எனவே இது ஒரு வகையான பொழுதுபோக்கு. எதுவுமே பேசக்கூடாது, யார் இடத்துல எந்த தொடர்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கே தான் சந்திர மண்டலத்தை தான் வாழணும், இந்த பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் தகுதி கிடையாது. அந்த மாதிரியான ஆள் யார் கூடயும் சேர மாட்டேன், எவன்ட்டு நட்பு கிடையாது, எவனுக்கு எனக்கு கிடையாது தொடர்பு இல்லை என்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவ்வளோ இறையச்சத்தோடு இருக்கக்கூடியவர்கள், எல்லா விஷயத்தையும் பேணி நடக்கக்கூடியவர்கள், மக்களோடு சேர்ந்து பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க நாங்கள் சிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே போல் சிறார்களுக்கு மத்தியிலையும் ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்க, நேரம் கொடுத்துருக்குறாங்க, அவரோடும் நினைச்சிருவாங்க, சந்தோஷமாக பேசியிருக்கிறாங்க. முஸ்லிம் புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஆள், அந்த குழந்தைக்கு பேர் உமைர், அப்போ அவரை பார்த்து அபு உமைர் அவர் பேர். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, அவரை பார்த்து கேட்பாங்க, யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். அவர் என்ன செய்வார்னா ஒரு கிளி, இந்த குருவி, இந்த மாதிரியான வச்சு வீட்டில் என்ன செய்வார், விளையாண்டுட்டு இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, அவரை பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன ஆச்சு உனக்கு, அதாவது அது காணாமல் போச்சு, செத்து போச்சு. அவரை வச்சு விளையாண்டு கொண்டு அந்த சிறுவர் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பறவை வந்து என்ன செய்யுது, ஒரு நாள் செத்து போச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்டுக்கொண்டு அந்த சிறுவரை சந்தோஷப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஃபருப்பமா ஹதர ஸலாத வஃபி பைத்தினா, எங்களுடைய வீட்டுக்கு வரும்போது தொழுகை நேரம் வந்துச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, எங்களுக்கு விரிப்புகளை விரியுங்கள், அதை சுத்தப்படுத்தி தண்ணி தொளித்து சுத்தமாக்கி அதை விரிங்க, நம்ம தொழுவோன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், அதை விரித்து கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழ வைப்பாங்க, அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் நின்று தொழுவோம் என்று அந்த சஹாபி சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அப்போ சிறார்கள் இடத்துல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த மாதிரியாக சிரித்து பேசுவது, பொழுதுபோக்குகளை கழிப்பது, அதுக்கு எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அனுமதிக்கப்பட்ட பொழுதுபோக்கில் இதையும் நம்ம சேர்க்கலாம். இன்றைக்கி இதுவும் போச்சு, வேட்டையாடுதல், அது தரையோ கடலோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதற்காண்டிய நேரத்தை ஒதுக்கலாம், அதுவும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது, ஒமா அல்லம் துமினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ் ஃபகுலு மிம்மா அம்சக்னா அலைக்கும் உதுகுஸ்மல்லாஹி அலை. நீங்கள் என்ன செய்யுங்கள், வேட்டைகளை என்ன செய்கிறீங்க, அதை வேட்டையாடுகின்ற பொழுது நீங்கள் பழக்கப்படுத்தி அந்த நாய்கள் இருக்குது பாருங்கள், வேட்டைக்குன்னு பழக்கப்படுத்தி எல்லா நாயும் விட்டு பண்ண முடியாது. அப்போ வேட்டைக்குன்னு பழக்கப்படுத்திருக்கிறீங்களே, அந்த நாய்கள் உங்களுக்கு கடித்து விட்டு வரக்கூடிய அந்த மாமிசங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஹலாலு. அதை நீங்கள் அனுப்புகின்ற பொழுது என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னு அதிலிருந்து நீங்கள் சாப்பிடலாம் என்றும் என்ன செய்யலாம்
அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறாங்க, இதா அர்சல்த கல்பகல் முஅல்லம் வ தக்கர்த இஸ்மல்லாஹி அலைஹி ஃபக்குல். அப்போ நீ என்ன செய்யுதுன்னா, உனக்கு அனுமதிக்கப்பட்ட பழக்கப்படுத்தி அந்த நாயை வேட்டைக்கு அனுப்புனா நீ என்ன செய்ய, பிஸ்மில்லா சொல்லி அதிலிருந்து சாப்பிடு அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி இன்றைக்கி சமூகம் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்ன காட்சி? நடன காட்சிகள், கச்சேரிகள், அதே போல் இன்றைக்கி மியூசிக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பல பேர் அடிமையாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன் யஸ்தஹில்லூனல் ஹர்ர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மகாசிப். எனக்கு பின்னாடி சமூகத்தில் பின்னாடி ஒரு கூட்டத்தார் வருவார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுங்கிறதில் எல்லாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டாங்க. பட்ட ஆடைகளை ஹலாலாக ஆக்கிக் கொள்வார்கள். அதே போல் அவர்கள் மதுவை ஹலாலாக ஆக்கிக் கொள்வார்கள். அதே போல் தடுக்கப்பட்ட இந்த வாத்திய கருவிகள், மியூசிக்குகள், இதையெல்லாம் என்ன செய்வாங்க, ஹலாலாக ஆக்கி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும் என்றும் என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் இதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது பொழுதுபோக்கு என்பதற்கு மார்க்கம் அதற்கு நேரத்தை தருகிறது, அதற்கு வரையறைகளை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பொழுதுபோக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் என்னதுங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடித்த விஷயங்களாக இருக்கலாம். அப்போ அதில் மார்க்கத்தில் தடை இல்லைன்னா தாராளம் என்ன செய்து கொள்ளலாம். மார்க்கத்தில் தடை இல்லை என்று சொன்னால் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதில் ஒன்று தான் தூங்குறது. இந்த தூங்குறதை பொறுத்தன்னா சில பேருக்கு அதுவே ஹேபிட், அதுதான் எழுதுங்க பொழுதுபோக்கு. எதுக்கும் நேரம் கிடையாது, நல்ல என்ன செய்யணும், தூங்கணும். தூங்க வேண்டியத மார்க்கத்தில் தூங்குவதற்கு தடை கிடையாது. அதே நேரத்தில் அந்த தூக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, என்னென்ன இழப்புகள் ஏற்படுகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரே அடிய காலம் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கிறோம், அதுக்கே அதிகமான நேரத்தை ஒதுக்குகிறோம் என்று சொன்னால் உடலிலே நம்மை அறியாமலேயே சோம்பலும் சோம்பேறித்தனமும் எல்லாமே வந்துடும். அதான் பாட்டு படித்து வச்சுட்டு போனான், நல்ல பொழுதுகளை எல்லாம் வீணாக்கியவன் நாட்டையும் கெடுத்தான், தன் உடலையும் கெடுத்தான்னு என்ன செய்கிறான், பாட்டும் படித்து வச்சுட்டு அழகாக போயிருக்கிறான். அப்போ தூக்கத்திற்கும் ஒரு அளவுகள் உண்டுங்க, அதற்கு எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எத்தனை பொழுதுபோக்குகள் அம்சங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது, ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபும் வரஹு வலத்தாருல் ஆஹிரத்து ஹைருன் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன். இந்த உலகம் இருக்குது பாருங்க, நீங்கள் வாழக்கூடிய இன்பங்களை சுகங்களை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தான் என்று அல்லாஹ் சொல்றான். ஒட்டுமொத்த உலகம், ஒட்டுமொத்த இந்த உலகமும் வீணும் விளையாட்டும் தான். அல்லாஹ்வை வணங்குறோம், மனைவி மக்களுக்காக குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம், அது வேற. ஆனால் இந்த உலகம் என்பது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக வீணும் விளையாட்டை தவிர வேறு இல்லை. ஆனால் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, தக்குவா உள்ளவர்களுக்கு சிறந்தது அப்படின்னா மறுமை நாள் தான். வலத்தாருல் ஆஹிரா ஹைருன் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன். மறுமை நாள் இருக்கு பாருங்க, அதுதான் எனது அந்த இறையச்சமுடையவர்களுக்கு சிறந்தது, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்குறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அதற்காக வேண்டி நம்ம டைம் பாஸ் பண்ணுவதற்கு, என்டர்டைன் பண்ணுவதற்கு எவ்வளவுதான் நேரங்களை செலவழித்தாலும் அல்லாஹ் மறுமையில் சுவனத்தில் தரக்கூடிய அந்த இன்பங்கள் இருக்குது பாருங்கள், அதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே ஈடு இணை இல்லை, எதுவுமே இல்லை. எத்தனை வழிகள் இருந்தாலும், எத்தனை மனக்கஷ்டங்கள் இருந்தாலும், சிரித்து பேசுகின்ற பொழுது சிந்தனைகள் திரும்புகிறதே தவிர அது முடிஞ்ச பிறகு அந்த சிந்தனைகள் தான் நமக்கு வருகிறது. ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு கஷ்டம், குடும்ப பிரச்சனை, ஏதாவது ஒரு நண்பர்கள் சம்பந்தமாக, உறவுகள் சம்பந்தமாக ஏதாவது ஒன்று நம்மை மனதை வாட்டுகிறது, வதைக்கிறது. இதுதான் உலகம். ஆனால் அந்த மறுமையிலே சுவனத்திலே அல்லாஹ் தரக்கூடிய அந்த இன்பங்கள் இருக்குது பாருங்க, அங்கேயும் எல்லா பொழுதுபோக்கும் இருக்குது. சுவனத்திலேயும் அத்தனை பொழுதுபோக்குகளும் இருக்கிறது.
கிரிக்கெட் விளையாட முடியுமா? கிரிக்கெட் நான் ரொம்ப ஆசைப்படுறேனே, தாராளமாக விளையாடலாம். அதுக்கு எங்கள் குரான் ஆதாரம் இருக்குன்னு கேட்காதீங்க. அல்லாஹ் பொதுவாக ஒரு செய்தி அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன். அந்த சூனத்தில் உங்களுக்கு நீங்கள் அழைத்ததெல்லாம் வரும். எதெல்லாம் கேட்குறீங்களோ வந்துக்கிட்டே இருக்கும். எதையெல்லாம் உங்களுடைய உள்ளங்கள் ஆசைப்படுகிறதோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டான். அதனால தான் ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறார். அன்சாரி சஹாபி, அவர் விவசாயம் தான் தெரியும், விவசாயத்திலே காலத்தை கழித்தவர். அல்லாஹ்வுடைய தூதரே, சூனத்தில் நான் விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆசை. யார் யாருக்கு எந்த திங்கிங்கோ அதானே இருக்கும். யார் யாருக்கு என்ன ஆசையோ என்ன மனசில் இருக்கோ சிந்தனையில் எது இருக்கோ அதான் வரும். அப்போ சொர்க்கத்துக்கு சென்று நான் அங்கே விவசாயம் பண்ண முடியுமா என்று ஒரு அன்சாரி சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து தன்னுடைய ஆசையை கேட்டார் என்று சொன்னால் அதுவும் முடியும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், அப்போ இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் பொழுதுபோக்குகளை கழித்தாலும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை, சமூகத்துக்கு செய்யக்கூடியதை, மனைவி மக்களுக்கு செய்யக்கூடியது, இப்படி நிறைய இருக்குது அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த பொறுப்புகளையும் என்ன செய்யக்கூடாதுங்க, மறந்து விடக்கூடாது. அதுவும் அல்லாஹ் தந்த நமக்கு பொறுப்பு தான் என்பதை விளங்கி கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மளை தூய முஸ்லிம்களாக வாழ வைத்து அதே தூய அடிப்படையிலே மறுமையிலே மகத்தான அந்த சோனத்துக்கு செல்லக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.